நிகழ்ச்சியினுடைய கட்டியமாக அமைகின்ற வரவேற்புரை நிகழ்த்தும் பொருட்டு அன்பு சகோதரி தமிழச்சி மணிமேகலை அவர்கள் அன்போடு வருகிறார்கள். மாபெரும் பேராற்றல் கொண்ட தமிழ் பேராசிரியர்களும் தமிழ் கவிஞர்களும் தமிழ் ஆளுமை மிக்க சபையில் தமிழ் ஆளுமைகளுக்கும் நிறைந்திருக்கும் இந்த சபையில் என்னை போன்று இலக்கணம் அறியாதவர்களையும் தமிழ் வளர்த்து கொண்டுதான் இருக்கிறது. செல்ல பிள்ளையாக சவலை பிள்ளையை கொஞ்சம் அதிகமாய் நேசிக்கும் குணம் கொண்ட தாயை போல என்னை அளவில்லாமல் நேசிக்கும் என் தமிழ் தாயை முதலில் வணங்குகிறேன். உலக தாய்மொழி நாளில் என் தாய் மண்ணை வணங்கி அவையில் அமர்ந்திருக்கும் அத்தனை ஆளுமைகளையும் சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். என் மொழி தாயின் தலைச்சன் பிள்ளை, புத்தாண்டின் முதல் நெற்கதிர், நெல்லின் நறுமணம், விழாக்களில் வண்ணம், கூத்துகளில் நடம், உறவின் பிணைப்பு, உழவனின் உழைப்பு. விழாமேடை மொழி கவிஞனின் மூச்சு, உடலின் மூச்சு கவிஞனின் பேச்சு, கோடை மழை, மார்கழி வெயில், புத்தனின் போதிமரம், அதிகாலை பனித்துளி, இளமையின் சக்தி, முதுமையின் அனுபவம், எழுத்துக்களில் நவீனம், கலாச்சாரத்தின் பாலம், சங்க காலத்தின் சுவை, 8 தொகையேட்டில் எழுதிய கனவு, கம்பனின் காவியம், ராமனின் வீரம், சீதையின் சாந்தம், திருக்குறளின் திருவரி, அறத்தின் நடிதலம், சிலப்பதிகாரத்தின் செல்லும் செல்லாத காதல், மணிமேகலையின் அறத்தின் அற்புதம். இப்படி எங்கும் குடியிருக்கும் என் தமிழ், வாழும் தமிழ், வளரும் தமிழ், வளர்த்தும் தமிழ், இதுதானே என் தமிழின் சிறப்பு. ஈட்டுமொழி போல் கருத்தை ஊட்டும் மொழி, உள்ளத்து உணர்வை உணர வைக்கும் உயிர்மொழி, அதனால்தான் என் மொழி உயர்தனில் செம்மொழி. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நம் தமிழ் மொழியை உலகத் தாய்மொழி நாளில் மொழியை பாதுகாக்கவும் அவற்றின் மதிப்பை வளரும் தலைமுறைக்கு உணர்த்தவும் இந்த நாளை வருடந்தோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறது மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கம். இவ்விழாவிற்கு தலைமை ஏற்க இருக்கும் தமிழ்நாட்டு அரசின் தமிழ் செம்ம விருதாளர், மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கத்தில் நிறுவனர், தலைவர், தமிழ் இயக்க சிற்பி சா பவுல்ராஜ் அவர்களையும், இவ்விழாவில் தொடக்க உரையாற்ற இருக்கும் தமிழக அரசாலும் மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவருக்கு திருவுருவம் கொடுத்த KR வேணுகோபால் சர்மா அவர்களின் பெருமைக்குரிய வாரிசு, இயக்குனர், எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர், யுனெஸ்கோ பன்னாட்டு விருதாளர் தமிழ் திரு வே ஸ்ரீராம் சர்மா அவர்களையும், மயிலாடுதுறை மக்கள் மனதில் மிளிரும் மனிதம் நிறைந்த மாமனிதர், இனிப்புக்கும் இனிய சொல்லுக்கும் சொந்தக்காரர், மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன தலைவர் தமிழ் திரு ஜெனிஃபர் சா பவுல்ராஜ் அவர்களின் மணிவிழாவினை போற்றும் வகையில் மணிவிழா மலர் வெளியீடு செய்து நம்மை மகிழ்விக்க இருக்கும் தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியின் தமிழ் திரு முன்னாள் தலைவர் செந்தமிழ் அந்தனர் முனைவர் மு சிவச்சந்திரன் அவர்களையும், மணிவிழா மலரை பெற்றுக்கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கும் மயிலாடுதுறை திருக்குறள் பேரவை தலைவர் தமிழ்ச்செம்மல் முனைவர் சி சிவசங்கரன் அவர்களையும், மயிலாடுதுறை நகர வணிகர்கள் சங்க முன்னாள் தமிழ் திரு செந்தில் பைப் உரிமையாளர் சா மதியழகன் அவர்களையும், தமிழ்துறை தலைவர் அன்பநாதபுரம் வகையரா அறக்கட்டளை கல்லூரியின் முனைவர் சு தமிழ்வேலு அவர்களையும், தமிழ்ச்சங்க சிறப்பு தலைவர் ஐயங்கார் இனிப்பக உரிமையாளர் தமிழ் திரு சு சிவலிங்கம் அவர்களையும், மயிலாடுதுறை ஜெனிஃபர் அடுமனை இனிப்பகம் வழங்கும் சிகரம் தொட்ட ஆளுமைகளுக்கு விருது வழங்கி வாழ்த்துறை வழங்க வரும் மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று மாயிரம் வேதநாயகம் பிள்ளைக்கு மணிமண்டபம் அமைத்து கொடுத்த மயிலாடுதுறை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் திரு சா ராஜகுமார் அவர்களையும், விருது பெற இருக்கும் விருதாளர்கள், புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன், குளத்தூர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களையும், சிங்கப்பூர் செம்மொழி இதழ் ஆசிரியர் தமிழ் திரு இலியாஸ் அவர்களையும், வனம் தன்னார்வ அமைப்பின் நிறுவனர் தமிழ் திரு வனம் கலைமணி அவர்களையும், தாய்மொழி நாள் விழா பேருரையாற்ற வரும் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன், குளத்தூர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களையும், இந்நிகழ்ச்சிக்கு நன்றியுரையாற்ற இருக்கும் முதுகலை தமிழாசிரியர் மீனாட்சி ஜவஹர் அவர்களையும், இந்நிகழ்ச்சிக்கு வேறுகளும் விருதுகளுமாயிருக்கும் மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து தமிழ் அமைப்புகளும் தொண்டு அமைப்புகளையும், அரங்கில் நிறைந்திருக்கும் தமிழ் தாய் உறவுகளையும் வருக வருக என வரவேற்று உங்கள் அனைவரையும்
வரவேற்க வாய்ப்பளித்த நான் சார்ந்திருக்கும் மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கத்திற்கும் நட்பு இணையக்குழுவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு 2 கூட்டங்களுக்கு முன்னாடிலாம் இவங்களை மேடை ஏற்றி பேச வைக்கிறதுக்கு நம்ம பட்டப்பாடு பெரும்பாடாக இருந்துச்சு. இப்போ போதும் நிறுத்துமான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய தொடர்ச்சியாக நல்ல ஆளுமையோடு வளமான சொற்களை அறிவுறுப்பரியாக நிலைக்கக்கூடிய அன்பு சகோதரி தமிழச்சி மணிமேகலை அவர்களுக்கு நெஞ்சம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு